உன்னை முதலா பார்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும் உன் மேல இருக்கிற காதல் அதிகமாயிட்டே தான் போகுது. ஆனா உனக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லை. வர்ற கோவத்துக்கு உன் கண்ணத்தை புடிச்சு கடிச்சு வைக்கணும் போல இருக்கு. ஆனா என் செல்லத்துக்கு வலிக்குமேன்னு அமைதியா இருக்கேன். சிரிக்காத மாமா. பின்ன என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 100 தடவை உன் போட்டோவை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்போ நீ என் பக்கத்திலேயே இருந்தாலும் உன்னை நேருக்கு நேரா பார்க்க கூட முடியல. ஒரு வேளை பார்த்தாலும் நீ கோவப்படுற. நீ தூங்கும்போது உன் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பேன் தெரியுமா? நிஜமாவா? ஆமா. என்னால நீ இப்போ தூங்கும்போதுதான் சைட் அடிக்கவே முடியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு ஆசையோட உன்னை கல்யாணம் பண்ண தெரியுமா? ஆனா எதுவுமே நடக்கல. அது என்ன ஆசை சொல்லு பாப்போம். நிறைய இருக்கு மாமா. முதல்ல உன்னை மாமான்னு கூப்பிடணும். கோவம் வரும்போது மட்டும் செல்லமா டேய் மாமான்னு கூப்பிடணும். நீ காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் உன்னை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். உனக்கு சாப்பாடு என் கையால சமைச்சு தரணும். அதை நீ எனக்கு ஊட்டி விடணும். நான் செல்லமா உன் கைய கடிக்கணும். நீ வலியில கத்தும்போது உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். அப்படி சிரிக்காத மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஓகே ஓகே, நான் சிரிக்க மாட்டேன், நீ சொல்லு. அப்புறம் உன் கூட ஷாப்பிங் போகணும். எனக்கு பிடிச்சதெல்லாம் உரிமையா உன்கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லணும். நம்ம 2 பேர் மட்டும் தனியா ரொம்ப தூரம் நடந்து போகணும். வீட்ல உன் மடியில படுத்து தூங்கணும். செல்லமா உன் கண்ணத்தை கட்டிக்கணும். அப்புறம் தூங்கி எழுந்திருக்கும் போது எனக்கு நீ முத்தம் கொடுக்கணும். எனக்கு நீ புடவை கட்டி விடணும். 2 பேரும் ஒன்னா கோவிலுக்கு போகணும். நம்ம 2 பேரையும் பார்த்து பெஸ்ட் ஜோடின்னு எல்லாரும் சொல்லணும். அப்புறம் நைட்டு நீ என் காலை அமுக்கி விடணும். நான் உன்னை கட்டி பிடிச்சு தூங்கணும். இதெல்லாம் இந்த காலத்துல சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா காதல் அதெல்லாம் இல்ல மாமா. இது வெறும் ஆசை மட்டும் இல்ல. உன் கூட நான் வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை. இதெல்லாம் சீக்கிரமா நடக்கணும்னு ஆசையா இருக்கு.